ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம், மர்மமான கதையை தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு அழகான கிராமங்க. அந்த கிராமத்தில் கணவன் மனைவி 2 பேர் வாழ்ந்து வந்திருக்காங்க. அந்த கிராமம் மொத்தத்தில் பார்த்தா சுமார் 30 வீடு 35 வீடு தான் இருந்திருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் இடைவெளின்னு பார்த்தா 100 அடிக்கும் 80 அடிக்கும் தான் இருந்திருக்கு. அந்த கணவன் மனைவி 2 பேருமே விவசாயம் பார்க்குற குடும்பத்தை சார்ந்தவங்க. அந்த ஊரில் ஒரு அழகான காளியம்மன் கோவில் இருந்திருக்குங்க. விவசாயம் சரியில்லை, விளைச்சலும் சரியில்லை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்திருக்காங்க அந்த கணவன் மனைவி. அப்போது அவன் மனைவியோ, நீங்கள் வெளியூரில் போய் வேலை பார்த்து விட்டு வாங்க என்று சொல்லி கணவனை அனுப்பி வைக்கிறாள். நீ எப்படி ஒத்தையில் இந்த வீட்டில் இருப்ப? நான் வரும் வரை நீ உன் அம்மா வீட்டில் இரு என்று சொல்லி விடுகிறான். இவளும் சரி என்று சொல்லி விடுகிறாள். இவளும் அம்மா வீட்டுக்கு வெளியே போயிருந்தாள். அவனும் வெளியூர் வேலைக்கு சென்று விடுகிறான். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவள் அம்மா வீட்டில் இருக்கும்போது உடம்பு சரியில்லாமல் போய் விடுகிறது அவளுக்கு. அவள் அம்மா கேட்குறா, உன் கணவனுக்கு தகவல் சொல்லிவிடவா என்று கேட்கிறாள். இவளோ, யாரும் அவர்கிட்ட சொல்ல வேண்டாம் என்று சொல்லி சத்தியம் வாங்கிவிட்டாள். நான் இறந்தாலும் சொல்லக்கூடாது என்று. அவளும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இறந்து விடுகிறாள். அப்போது இறுதி சடங்கு எல்லாமே அவள் அம்மா வீட்டில் வைத்து நடக்கிறது. தன் மனைவி இறந்த செய்தி அறியாமல் தன் சொந்த கிராமத்துக்கு அவனோ வாரான். அவன் வீட்டுக்கு வரும்போது அவள் தன் கணவனுக்காக ஆசையாக சமையல் பண்ணி வைத்து விட்டு இருக்கிறாள். இவன் வீட்டுக்கு வந்து விட்டு மனைவியை பார்த்து, நீ எப்போ உன் அம்மா வீட்டிலிருந்து வந்த என்று கேட்கிறான். மனைவியோ, நான் நேற்று வந்தேன் என்று சொல்லிவிடுகிறாள். அவள் இறந்து விட்டாள். அவள் ஒரு பேய் என்று தெரியாமல் ஒரு கணவன் மனைவி போல் வாழ்ந்து வந்திருக்காங்க.